TBC Tamil News. TBC News Highlights. TBCயின் தலைப்புச் செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து விலகுவதற்கு தீர்மானித்துள்ளார் சட்டத்தரணி KV தவராசா. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் துரிதப்படுத்தப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கலைக்கப்பட்ட பாராளுமன்றத்தின் உறுப்பினர்கள் பலர் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடாமல் அரசியலில் இருந்து விலக தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் மாவட்ட மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதன் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது TBCயின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து விலகுவதற்கு தீர்மானித்துள்ள ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா இது தொடர்பில் கட்சி தலைமைக்கு எழுத்து மூலம் அறிவித்தல் விடுத்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தான் தோன்றித்தனமாக தமிழரசு கட்சியின் தேர்தலில் தோல்வியுற்ற பின்னரும் கட்சியை பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கத்தின் ஊடாக முழு செயற்பாடுகளையும் நிர்வகித்து வரும் சுமந்திரன் கட்சியை அழிவு பாதைக்கு இட்டுச் செல்வதை அனுமதிக்க முடியாது. 2002 காலப்பகுதியில் தமிழ் தேசிய தலைவரின் உயர்ந்த சிந்தனையின் அடிப்படையில் வீடு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உருவாக்கப்பட்டது. அந்த வீட்டிலிருந்த அனைவரையும் வெளியேற்றி தமிழரசு கட்சிகளின் தூண்களையும் வெளியேற்றி மேலும் தென்னிலங்கையின் முகவர் அரசியல் செய்வதற்கு முற்படுகின்ற சுமந்திரனின் தான் தோன்றித்தனமான செயற்பாடு ஒட்டுமொத்த தமிழரசு கட்சியையும் அழிக்கும். எனவே என்னை நேசிக்கும் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டம் வடகிழக்கு மக்களுக்கு நான் அறிய தருவது என்னவென்று சொன்னால், வீரத்தின் பால் வழிநடத்தப்பட்ட கட்சி இன்று சோர்விழந்து சோரம் போகின்ற ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கின்றபடியினால் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நான் விலகுகிறேன். தமிழ் தேசிய விரோதிகளின் கைகளுக்குள் சிக்குண்ட தமிழரசு கட்சியில் தொடர்ந்து பயணிப்பது பொருத்தமற்றது என்பதால் இந்த முடிவு எட்டப்படுகிறது. தனிநபர்களின் தன்னிச்சையான போக்குகளில் சிக்குண்டு தமிழரசு கட்சி சின்னாபின்னமாகி இருக்கின்ற நிலையில் தொடர்ந்து தமிழரசு கட்சியில் பயணிக்க முடியாது. தேசியத்தை கண் முன்னாலே குழி தூண்டி புதைக்கின்ற செயற்பாடுகளுக்கு துணை போகின்ற வரலாற்று துரோகத்தை நான் செய்ய தயாரில்லை என்பதால் தமிழரசு கட்சியிலிருந்து விலகிக் கொள்கிறேன். தமிழ் தேசியத்தை உரிய பலத்துடன் நிலைநாட்ட என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்குண்டான வழிவகைகளை குறித்து எதிர்காலத்தில் சிந்திப்பதற்கு முடிவெடுத்துள்ளேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளை துரிதப்படுத்துவதோடு மீண்டும் அவ்வாறானதொரு அழிவுக்கு நாட்டுக்குள் இடமளிக்காத வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்தார். ஈஸ்டர் தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் நேற்றைய தினம் நீர்கொழும்பு கட்டுஆப்பிட்டிய சென்ட் செபஸ்டியன் தேவாலயத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு உறுதியளித்தார். கட்டுஆப்பிட்டிய தேவாலயத்துக்கு சென்றிருந்த ஜனாதிபதி ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் நினைவு தூபிக்கும் மலர் அஞ்சலி செலுத்தினார். ஜனாதிபதியின் வருகையை நினைவூட்டும் வகையில் நினைவு சின்னம் ஒன்றும் இதன் போது வழங்கி வைக்கப்பட்டது. பின்னர் ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருடன் ஜனாதிபதி கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன் இதன் போது நேரடியாக ஜனாதிபதியிடம் அவர்கள் பிரச்சனைகளை எடுத்து கூறினர். இந்நாட்டில் அண்மை காலத்தின் மிக மோசமான அழிவு 2019 ஏப்ரல் 21 நிகழ்ந்தது என்றும் அந்த விடயங்கள் மண்ணுக்குள் புதையுண்டு அழிவதற்கு தான் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் தனக்கு வாக்களித்ததன் பின்னணியில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருந்ததென நம்புவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இந்நாட்டு மக்களின் நோக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் தான் கொண்டிருக்கும் நோக்கங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு மாறுபட்டவை அல்லவெனவும் ஈஸ்டர் தாக்குதல் குறித்து மக்கள் எதிர்பார்க்கும் நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என்பதுடன் அதற்கான முன்னெடுப்புகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார்.
தற்போது கலைக்கப்பட்ட பாராளுமன்றத்தின் உறுப்பினர்கள் பலர் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடாமல் அரசியலில் இருந்து விலக தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களில் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி மற்றும் முன்னாள் நீர்ப்பாசன அமைச்சர் சமல் ராஜபக்ஷ ஆகியோர் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காமினி லொக்குகே, ஜோன் செனவிரத்ன, மைத்ரிபால சிறிசேன, பந்துல குணவர்தன, மஹிந்த யாப்பா அபிவர்தன மற்றும் பேராசிரியர் திஸ்ஸவிதாரண ஆகியோர் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடுவதில்லை என தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன போன்ற பல கட்சிகள் அதிக எண்ணிக்கையான இளம் தலைவர்களுக்கு வாய்ப்பு வழங்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் மாவட்ட மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதன் பொதுச் செயலாளர் கலாநிதி நிஹால் அபேசிங்க தெரிவித்துள்ளார். இதற்கு ஒப்புதல் அளித்த பிறகு 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தேசிய மக்கள் கட்சியின் வேட்பாளர்களுக்கிடையில் விருப்பு போட்டியை தவிர்க்கும் வகையில் முறைமையொன்று திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் நிஹால் அபேசிங்க தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் பொது தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட எம்பிக்கள் தொடர்பில் கட்சி தலையிடாது எனவும் மக்களின் விருப்பத்தின் பேரில் தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர்கள் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் திறன் கொண்டவர்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் கீழ் போட்டியிடுவதற்கு கட்சிகள் மற்றும் பல்வேறு நபர்கள் விண்ணப்பித்துள்ளதாகவும், ஆனால் அரசியல் குழுக்களுக்கு அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காது எனவும் திரு நிஹால் அபேசிங்க குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான புதிய கூட்டணிக்கு ரணில் விக்ரமசிங்காவே தலைமை தாங்குவார் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். தற்போது புதிய கூட்டணியை உருவாக்கும் நோக்கில் எதிர்க்கட்சிகளின் அரசியல் கட்சிகள் பல்வேறு விவாதங்களை நடத்தி வருகின்றன. ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டு சேர்வது குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கலந்துரையாடிய போதிலும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா முன்வைத்த நிபந்தனைகள் காரணமாக பேச்சுவார்த்தை முறிவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கான பாதுகாப்பு முற்றாக நீக்கப்பட்டுள்ளது. இதன்படி 307 போலீஸ் உத்தியோகத்தர்களும் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த 24 தற்காலிக உத்தியோகத்தர்களும் நாடளாவிய ரீதியில் பல்வேறு போலீஸ் நிலையங்களுக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் 1500 பேருக்கு 1690 துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. குறித்த துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களை எதிர்வரும் நவம்பர் 7ஆம் தேதிக்கு முன்னர் கடற்படையின் பெலிசரையில் உள்ள அரச வணிக வெடிப்பொருட்கள் களஞ்சிய சாலையில் ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு நேற்று முன்தினம் அறிவித்திருந்தது. துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களை ஒப்படைத்ததன் பின்னர் விநியோகிக்கப்படும் பற்றுச்சீட்டின் பிரதியை பாதுகாப்பு அமைச்சின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகே ஸ்தாபிக்கப்பட்டுள்ள சிவில் பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி பிரிவின் ஆவணங்களை பொறுப்பேற்கும் கர்மபீடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த தினத்திற்குள் துப்பாக்கிகளை மீள கையளிக்க தவறினால் துப்பாக்கிகள் கட்டளை சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நேரிடும் என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.